சகோதர சகோதரிகளே, சலாத்து நாரியா என்கிற ஒன்றை நாங்கள் சமுதாயத்தில் ஓதப்பட்டு வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை ஓதுகின்றவர்களின் எண்ணங்கள் இதன் மூலமாக வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும், நோய்கள் நீங்கும், எங்களுடைய வாழ்க்கையை சுபிட்சமாக மாறும் என்ற அடிப்படையில் நம்பி ஓதி வருகிறார்கள். இதன் மூலமாக, இந்த சலவாத்தின் மூலமாக என்னென்ன பலன் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் கூறியிருக்கிறார்களா என்று நாம் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் எந்த ஒரு ஹதீதும் அதற்கு கிடையாது. ஆதாரமற்ற ஹதீஸ்கள் கூட சலாத்து நாரியா என்று, நெருப்பு சார்ந்த சலவாத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, சஹாபாக்கள் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, தாபீன்கள் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. எனவே ஒரு குறிக்கப்பட்ட சலவாத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்குகிறது, நோய் நொடி நீங்குகிறது என்றால் அது ஆன்மீக ரீதியான ஒரு மாற்றம். அப்போ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் அவனுடைய தூதர் மூலமாக அதை அறிவித்திருந்தால் நாங்கள் அதை நம்பி செயற்படலாம். மாறாக இந்த செலவாத்தை பொறுத்தவரை இது இந்தியாவில் இருந்து அறிமுகமாகி வந்த ஒரு விடயம். இதற்கும் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நீங்கள் முதல் விளங்கிக் கொள்ளுங்கள். 4444 விடுத்த மோதுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை, தாபீன்களுக்கு சஹாபாக்கள் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, முன்வந்த இமாம்கள் காட்டவும் இல்லை. எனவே இவைகள் மனிதனாக யாரோ சிலர் கற்பனையில் உருவாக்கி கொண்ட ஒரு விடயம். இப்போ கற்பனையில் உருவாக்கி கொண்ட ஒரு விடயத்தை நாங்கள் அதன் மூலமாக பலன் பெறுகிறது என்று நம்பி செயற்படுவது என்பது, அதன் அடிப்படையில் பல ஆயிரங்களை செலவழித்து மௌலைமார்களை கூப்பிட்டு அதை செய்வதென்பது ஒரு வீணான காரியம். ஏனென்றால் இப்போ சூரத்துல் பக்ராவை ஓதினால் வீட்டிலிருந்து கெட்ட, அதாவது ஜின்கள் சைத்தான் விரண்டு போகிறான் என்கிற அந்த விடயங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்போ நம்முடைய கண்ணுக்கு தெரியாத மாற்றங்கள் நடப்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கணும். அது மாதிரி இது இந்த சலாத்து நாரியா பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லாதால் இது ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த சலாத் இப்ராஹிமை நீங்கள் கணக்கில்லாமல் எத்தனை ஆயிரமும் நீங்களாக வீடுகளில் இருக்கிற போது ஓதிக்கொள்ளலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. அது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த செலவாத்து, அதை ஓதி வாருங்கள், நீங்கள் ஓதுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும்.